இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மேடம் என்ன மேடம் பண்ணி என்ன மேடம் இதெல்லாம் ஒன்றாகுது மேடம். நீங்க என்ன மேடம் தப்பு பண்ணீங்க? நீங்க நல்லதுக்கு தான் மேடம் பண்ணி அல்லாதீங்க மேடம். நீங்க சொல்றது கேளு கொஞ்சம் ப்ளீஸ். ஒன்றாகுது. சார், அவ்வளோ பெரிய கன்ஷாட் நடந்திருக்கு. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு தகவல் கூட சொல்லல. உள்ள என் பொண்டாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லதான் எனக்கு ஞாபகம் இருக்குமா? எனக்கு யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. இந்த ஃபங்க்ஷனை யார் சார் ஏற்பாடு பண்ணாங்க? நான் தான். அத்தை ரொம்ப வருஷமா சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு நினைச்சேன். அவங்களுக்கு தெரியாம தான் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணேன். பவுன்சர்ஸை அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்களா? பண்ணோம் சார். சார், இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா சார்? தெரியல. அரசியல்வாதிக்கு எதிரிங்களை பத்தி சொல்லவா வேணும்? சுத்தி எதிரிங்க தான். அதுல எவன் இதை செஞ்சான்னு எனக்கு எப்படியா தெரியும்? சார், ஒருவேளை உங்களை டார்கெட் பண்ணி மிஸ் ஆகி மேடம் மேல குண்டு பட்டுருச்சா சார்? அது யார் என்னன்னு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், அது யார் வந்தாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் கண் மூடி திறக்கத்துக்கு எல்லாமே நடந்துருச்சு சார். சார், அபிராமி மேடம், துளசி மேடம் இவங்க 2 பேருக்கும் பொதுவான எதிரிங்க யாராவது இருக்காங்களா சார்? சார், அந்த மாதிரிலாம் இல்லை சார். அப்பா அரசியல்வாதி, அவருக்கு 1000 எதிரிங்க இருக்கலாம். ஆனா அம்மா சோஷியல் ஒர்க்கர், அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சார். அம்மா யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணதில்லை. எங்கேயாவது வெளியில போனா கூட எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திருக்காங்களே தவிர அவங்க கெட்டு போகணும்னு யாரும் நினைச்சதே இல்லை சார். அப்படி இருக்கும்போது அவங்கள கொல்லணும்னு யார் சார் யோசிப்பா சொல்லுங்க? துளசி மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், மாமா சொன்ன மாதிரி அத்தைக்கு யாராவது எதிரிங்க இருப்பாங்களான்னு தெரியல சார். இன்ஸ்பெக்டர், இதுக்கு பின்னால யார் இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அவனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அவன் வாழ்க்கையில அனுபவிக்காத தண்டனையை நான் கொடுக்குறேன் அவனுக்கு. சரிங்க சார். சார், நான் ஸ்பாட்டுக்கு போறேன் சார். அங்க ஆல்ரெடி நம்ம டீம் ஏற்கனவே விசாரணையில் இறங்கிட்டாங்க சார். நீங்க தைரியமா இருங்க. அடுத்த தடவை நான் உங்க முன்னாடி நிற்கும் போது நான் குற்றவாளியோட தான் நிற்பேன் சார். வரேன் சார்.